வணக்கம். கந்தர் அனுபூதியை தொடர்ந்து நாம் அனுபவித்து வருகின்றோம். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. அருணகிரிநாதர் ஆறுமுகன்ட்ட வைக்கின்ற அற்புதமான விண்ணப்பம் என்ன தெரியுமா? எல்லாம் அற என்னை இழந்த நலம், அனைத்தையும் நான் இழந்து விட வேண்டும். நம்ம பெறுவது தான் நலம் என்று நினைக்கின்றோம். உங்கள் வீட்டில் மாடு நலமா, மனைவி எப்படி இருக்கிறார்கள், வீட்டில் சுகபோகங்கள் இருக்கிறதா, வயல் நிலங்கள்லாம் நன்றாக இருக்கிறதா, ஆகவே தான் நலம் நலமறிய அவா என்று நம்ம லெட்டர் எழுதுகிறோம். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? எல்லாம் அற என்னை இழந்த நலம், எல்லாம் போனாதான் நலம் விளைகின்றது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் அப்படின்னார் நம்ம வள்ளுவர். டிவி இருக்கிறவன் தான் ஆண்டனாவை பற்றி கவலைப்படணும், டிவியே இல்லாதவன் ஆண்டனாவை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆகவே ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை சேர்த்து கொண்டே நம்ம போகிறோம். வாழ்க்கையில் பொருள் சேர்க்கிறோமே தவிர சுகத்தை சேர்ப்பது எப்படி என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் விட்டாதான் சுகமே இருக்கிறதப்பா. ஆகவே தொடர்ந்து பேராசை நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. நீ எங்கு விளங்குகிறாய் தெரியுமா? உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதன். 6 விதமான பெயர்களில் முருகபெருமானை கூப்பிடுறார். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 6 இடங்களில் திருப்பரங்குன்றத்தில் உல்லாசமாக இருக்கிறார். நிராகுலமாக எல்லாவற்றையும் விட்ட நிலையில் திருச்செந்தூரில் விளங்குகிறார். உல்லாச நிராகுல யோக. யோகனா பழனி, யோக தண்டினை ஊன்றி பழனியில் தண்டாயுத மணியாக விளங்குகிறார். இதனா இதமாக சுவாமி மலையில் அற்புதமாக இறைவனுக்கு பிரணவ உபதேசம் தந்தார். அதான் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப. எல்லா குன்றுகள்லையும் விளையாடுகிறார். குன்றுதோறாளர் 5வது படை வீடு சல்லாப வினோதன். வினோதன்னா ஞான வினோதத்தை அருள்கின்ற பழமுதிர் சோலை. ஆகவே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு படை வீட்டை இதில் குறிப்பிடுகின்றது. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனாகிய முருகபெருமானுடைய திருவருளை நாளும் நாம் பெற்று நலம்பல பெற்று நாளும் இன்புறுவோம்.